ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு பேச போகிற டாபிக் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா 2xல வாட்ச் பண்ணுங்கள். நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஓகே, ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் பெரிய டாப்பிக்கே ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான். எப்படி ஒருத்தர் மிடில் கிளாஸ் இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஈ பிகம் அண்ட் ஸோ ரிச் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. எப்படி ஒரு நார்மல் யூடியூப்பில் வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் என்டர்பிரினர்ஷிப்பில் இது ஈஸி கிடையாது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே டாப் 1% தான். பட் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்க 10th 12th காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாமே இப்போவே நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஏஜில் 10th 12th காலேஜ் படிக்கிறப்ப என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30% படித்தாலே போதும். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி படித்த போது நான் டெய்லி படிக்க சொல்லல. ஓகேவா? இப்போவே அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போவே ஆகணும்னா அது நடக்காது. அதான் ரியாலிட்டி. அதான் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜில் ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒரு லேர்னிங் வரும். அந்த லேர்னிங்க்கு அப்புறம் அந்த ப்ராக்ரஸ் அப்படி தான் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் 2 பேர் அச்சீவ் பண்ணிட்டா அது நடந்துருமா எல்லாருக்குமே? சத்தியமாக நடக்காது. இந்த ஏஜில் 10th 12th படிக்கிறீங்கன்னா படிங்க. நான் உங்களை ரொம்ப 100 மார்க்கோ 90 மார்க் எடுக்க சொல்ல. 35 40 இஸ் எனஃப். அது போதும். இன்றைக்கி நீங்கள் வந்து 60 70 எடுக்கணும், அது போதும். 35 40 எடுத்தாலே போதும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேர்னிங் கிடைக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இந்த ஓவர் நைட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில பேருக்கு தான் நடக்கும். ஆனால் இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணியிருக்குன்னா எல்லாருக்கும் நடக்கிற போல் இப்போவே ஆண்டர்ப்ரனர்ஸ் திங்க் பண்ணுங்கள், அப்போ தான் பெரிய ஆள் ஆக முடியும். சத்தியமாக அப்படி பண்ண முடியாது. டிப்ரெஷன் தான் போய் முடியும். இப்போவே பணத்தை பற்றி திங்க் பண்ணிங்கன்னா டிப்ரெஷன் தான் போய் முடியும். லேர்னிங் லைஃபோட பெரிய அசெட்டை லேர்னிங் தான். பணத்துக்காக ஒரு வேலை கற்றுக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸை வீட்டிலேருந்தே பில்ட் பண்ணுங்கள். இது கிடைச்சாதான் இது பண்ணுவேன், இது வந்தால் தான் நான் இது பண்ணுவேன், ஷூ வாங்கினா தான் ஜாக்கிங் போவேன், ட்ராக் வாங்கினா தான் ஜாக்கிங் போவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 மந்த்ஸ் போங்க. அதுக்கப்புறம் ஷூ வாங்குங்க. வெறும் காலோட போங்க, இல்லை செருப்பு போட்டுன்னு போங்க. அந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். அந்த ஹேபிட் பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூ வாங்குங்க. நிறைய பேர் ட்ரெட்மில் வாங்கி ஓடாமல் இருக்காங்க. நிறைய பேர் கேஜெட்ஸ் வாங்கி யூடியூப் பண்ணாமல் இருக்காங்க. ட்ராவல் வ்ளாக் கேஜெட்ஸ் வச்சு யூடியூப் பண்ணாமல் இருக்காங்க. ஏன் ரீசன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணலாம் அவங்க ஓவர் த டைம். நீங்கள் சின்ன வயசில் இருக்கீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்கள். ரீட் ஹேபிட்டோ இல்லை வந்து எனி ஹேபிட். நீங்கள் இப்போ உங்கள் அப்பா வந்து பெயிண்டருக்கு பெயிண்டிங் போங்க சாட்டர்டே சண்டேஸு. உங்கள் அப்பா வுட் ஸ்பெஷல்னா அங்கே போய் லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் அப்பா வந்து ஒரு எலக்ட்ரீஷியன், அங்கே போய் கற்றுக்குங்க. சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த லேர்னிங் தான் ஃப்யூச்சரில் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடும். சின்ன சின்ன ஸ்பார்க் தான் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. டு பி ஃப்ரேங்க், நான் 35 ஏஜில் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போய் சேர்றேன். நான் மற்றவங்களை பற்றி கவலையே பட மாட்டேன். பட் நான் பழகிட்டேன். அப்போல்லாம் கவலைப்படுவேன், இப்போ கவலைப்படுறதில்ல. நான் ஏன் போய் சேரணும் 35 ஏஜில்? எனக்கு புரிஞ்சுது அப்போ ஒரு சின்ன ஹேபிட்ஸ் எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்னு. முடிச்சிட்டேன். ஜூனியர் லெவல் முடிச்சிட்டேன். இங்கிலீஷு தமிழ் போயிட்டேன். தமிழ் ஃபெயில் ஆகிட்டேன். பட் தட்ஸ் ஓகே. இப்போது ரீசெண்டாக சில ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹேபிட்ஸில் வந்து டெய்லியும் ஒரு சின்ன ப்ராக்ரஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது சின்ன ஏஜில் இருந்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை சைடில் வச்சுக்கோங்க. உங்கள் லேர்னிங்கை ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. என்ஜாய்மெண்ட் அண்ட் லேர்னிங்கும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் இப்போ என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட சிட்சாட் பண்ணுறீங்க, என்னென்ன லேர்னிங் இப்போ பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட மெமரிஸில் இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில். அதுதான் உங்களை கொண்டு போகுது அடுத்த 40 இயர்ஸ்க்கு. நீங்கள் இப்போவே ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றியும் லைஃப்பை பற்றியும் ஒரி பண்ணிட்டா நீங்கள் எப்படி ஒரு ப்ரெசென்ட்டில் ஒரு மெமரியை, ஒரு ஸ்ட்ராங் மெமரி க்ரியேட் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் அப்போவே அப்படின்னு யோசித்தேன். நான் 15 20 வயசில் ஆண்டர்ப்ரனர் ஆகினேன். ஆனால் 35 வயசில் இன்னமும் நான் ஒரு ஜாபில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2009 10 வந்து நான் ஆன்லைன் டெலிவரி பற்றி யோசித்தேன். அந்த பர்டிகுலர் அந்த இது பற்றி. ஆனால் 35 வயசாக வரையும் நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அதுக்கான.
ஏன் ரீசன்னா, நான் அப்பவே அப்படி யோசிச்சேனே, நான் இன்னமும் அப்படிதான் இருக்கேன்னு அந்த ஒரினஸ்லயே இவ்வளோ 5 வருஷம் ஓடிச்சு. நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஜாப்ல இருக்கேன். பட் ஆனா சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஒரு மணிக்காக ஒர்க் பண்றோம். ஃபேமிலிக்காக ஒர்க் பண்றோம். நம்மளுக்காக எப்போ ஒர்க் பண்ணுவோம்? கரெக்ட் தானே? ஸோ இஃப் சம்மன் இஸ் வாட்சிங் who's in ஃபைனல் இயர் ஆர் 10th or 12th, என்ஜாய் பண்ணுங்க கைஸ். சத்தியமாக இந்த மெமரிஸ் தான் உங்களுக்கு அப்படியே த்ரூ அவுட் த லைஃப் கொண்டு போவோம். லேர்னிங்ஸ் வச்சுக்கோங்க. புக்கை மட்டும் படிக்காதீங்க, அது வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு 40-50 எடுத்தாலே போதும். லேர்னிங்ஸ் இருக்குல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் கற்றுக்குங்க. 2-3 ஸ்கில்லை கையில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கில் என்ன பண்ணுன்னா உங்களை எனர்ஜியாக வச்சுக்கும். அந்த எனர்ஜி வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் ஆன பீப்புளை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு சக்ஸஸோட எனர்ஜி வந்து அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க மற்ற ஸ்கில்ஸ்லேயும். அப்படியே விக்ட்ரி அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஸ்வீட்னஸ், அந்த ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதான் முக்கியம். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். எந்த டாபிக் பற்றி பேசலாம், நான் கரெக்டான டாபிக் அட்ரஸ் பண்ணிக்கலான்னு தெரியல. ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ் இன் மை கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.